44 பஸ் துவக்கி வைப்பாங்க. அந்த கலெக்டர் வந்து அவங்கவுங்க இப்போ ஏரியாவில் வந்து பெரிய பஸ் போக முடியாத இடங்களுக்குலாம் சின்ன பஸ்ஸுகள் விடணும்னு சொல்லியிருக்காரு தலைவர். அதனால் அவர் திருச்சியில் துவக்கி வைக்கிறார். எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் துவக்கி வைக்கிறோம். இப்போ எல்லா தொகுதிக்கும் துவக்கி வச்சு 7 பஸ்ஸில் நீ அடுத்தடுத்து கொடுப்பாங்க. அவங்க வேலையை பஸ் வந்து கலெக்டர் பெர்மிட் இல்லை, ஃப்ரீயாக பெர்மிட். ஜனங்கள்கிட்ட முதல்ல சண்டை அடிச்சு கிடப்பாங்க. இப்போ கிடையாது. ஏழை எளிய மக்கள் வந்து அங்கங்கே போய் இப்போ கிராமங்களில் போய் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு போயிட்டு வர வேண்டியதான். மக்களுக்கு வசதியாக பெரிய வண்டி போக முடியாத இடங்கள் நடந்து வராங்கல்ல. இப்போ சின்ன வண்டி போகணுன்னா எல்லாம் ஏறிக்கிடுவாங்க. ஊருக்கு போய்க்குவாங்க, கிராமங்கள் போய்க்குவாங்க. வந்து ராம்நாடு ஹெட் குவார்ட்டருக்கு வருவாங்க. அரசு பேருந்துகளை நிறுத்துறது இல்லை, கிடையாது. அரசு பேருந்து அது பாட்டு கூடும். அதுக்கு இப்போ 10வது அரசு பேருந்து போடுறது போகிற பெரிய இடங்களில் விட இது போக முடியாத இடங்கள்ல சின்ன ரோடுகள் இருக்கும்ல கிராமங்களில், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன முடிவாகல. நாளைக்கு நாளை கழிச்சு அதெல்லாம் நிறைய கேள்வி. ஆலய நுழைவு போராட்டத்துக்கு இன்னும் குறைவா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.